வணக்கம் நேயர்களே. யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ் பிரசன்ஸ் ஒரு நாள் வித் ஆர்பி உதயகுமார். Yasko shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த வண்டியூர் தெப்பக்குளம் மாரியம்மன், உலக பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, பல்வேறு திருவிழாக்களுக்கு பெயர் பெற்றது நம்முடைய மதுரை மாநகரம். இன்னும் எந்த விதமான படமும் இல்லாம அதே சிம்பிளான ஒரு அலுவலகமா மக்களை சந்திக்கிறதா முக்கியமே தவிர இடம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி பொது வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய வகையில இருக்கணும். நான் உங்களோட பல முறை உணவு இருந்துடக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு பிடித்த உணவுன்னு ஏதாவது இருக்கா, இல்லை வயிறை நிரப்புறதுக்கு தான் உணவு அப்படின்ற அளவோட இருந்துக்கிறீங்களா? என்னைய பொறுத்த அளவுக்கு ருசிக்கு சாப்பிட்ற காரணம் பசிக்கு சாப்பிட்றது மட்டும்தான். இல்லை டயட்னு எதுவும் ஃபாலோ பண்ணுவீங்களா? முயற்சி பண்றேன், ஆனா முயற்சியில வெற்றி கிடைக்கல எனக்கு. அம்மாவால் பலனடைஞ்சவங்க, வாழ்க்கையில் முன்னேறினவங்க அப்படின்னு சொல்லி ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் தோணாத ஒரு விஷயம் உங்களுக்கு தோணியிருக்கு. அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டணும் ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு? இந்த தெய்வத்தினுடைய அருளாசினால் நமக்கு கிடைத்த அடையாளம், வாழ்வாதாரம், இது ஏன் பொதுமக்களுக்கும் விரிவான வகையில கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில தான் இந்த கோயில் என்னுடைய சிந்தனையில வந்தது. மதுரை மண்ணில் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களோடு தான் இன்று ஒரு நாள் நாம் டிராவல் செய்ய போகிறோம். முன்னாள் அமைச்சர், அதை விட பழைய கதை வேணாம், இன்றைக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறார். திருமங்கலம் தொகுதி எம்எல்ஏவாக 2வது முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அவரோடு தான் ஒரு நாள் முழுக்க நாம் டிராவல் செய்ய போகிறோம். வாருங்கள், அவருடன் செல்லலாம். இந்த அலுவலகத்துக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். ஆமா, நீங்கள் மாணவரணியில் இருக்கும் போதும் இங்கே வந்திருக்கேன். அடுத்து நீங்கள் அமைச்சராக இருந்தப்பையும் இங்கே வந்திருக்கேன். ஆனாலும் இன்னும் எந்த விதமான படமும் இல்லாமல் அதே சிம்பிளான ஒரு அலுவலகமாக மக்களை சந்திக்கிறதா முக்கியமே தவிர இடம் முக்கியம் இல்லைன்ற மாதிரி தொடர்ந்து இங்கே பண்ணுறீங்க. தினசரி கோயில் முடிச்சுட்டு நீங்கள் இங்கே வந்துடுறதா கேள்விப்பட்டோம். இங்கே வந்து உங்களுடைய அன்றாட பணினா எப்படி இருக்கும், அதை கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லலாம். இப்போ பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிற நம்ம எல்லோரும் எளிமையாக அணுகக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய தலைமை எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய அறிவுரையின் அடிப்படையில் எங்களுடைய பொது வாழ்க்கையை துவங்கியது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கொடுத்த பயிற்சி, புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் கொடுத்த பயிற்சியின் அடிப்படையில் தான் இப்போ இந்த அலுவலகம் ஏறத்தாழ ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடியது. என் வாழ்க்கையில் பெரும்பகுதி இந்த அலுவலகத்தில் தான் நான் பணியாற்றுகிறேன். நான் மதுரை அரசு சட்டக்கல்லூரியில் மாணவராக இருக்கிற போதே இந்த அலுவலகம் அமைக்கப்பட்டு இங்கே மாணவர்களுக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் அந்த அலுவலகம் துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு நான் சாத்தூரிலே சட்டமன்ற உறுப்பினராகவும் தகவல் தொழில்துறை அமைச்சராகவும் 2011 பொறுப்பேற்கிற போது இந்த அலுவலகத்தில் நான் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதற்கு பிறகு திருமங்கலம் சட்டமன்றத்தில் 2016 வெற்றி பெற்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை, கூடுதல் பொறுப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை, இப்படி பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றுகிற போதும் இந்த அலுவலகம் என்பது நான் காலையிலே திருக்கோயில்களுக்கு சென்றுவிட்டு இல்லத்துக்கு வந்தாலும் அலுவலகத்துக்கு வந்தாலும் மக்களை சந்திப்பதற்கு இது ஒரு மைய புள்ளியாக இருக்கக்கூடிய இடம். எளிமையாக அணுகுவது, உதவியாளரை பார்த்து அவர்கிட்ட அனுமதி கேட்டு உள்ளே போகலாமா போகக்கூடாது அப்படிலாம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி கதவுலே பார்த்துடலாம், இருக்காரா இல்லையா, அவ உடனே வாங்கன்னு நான் பார்த்துருவேன். என்கிட்ட யாரும் வந்தவங்களை மறைக்க முடியாது, வந்தவங்ககிட்ட இருந்து என்னை மறைக்க முடியாது. ஸோ டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படைத்தன்மையோடு இருக்கக்கூடியது. வீட்லேயும் அதே போல தான். இதில் எதற்காக நம்ம உட்காந்து பண்ணுறோம்னா, வர்றவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் பேசணும்னு நினைப்பாங்க. இந்த தன்னுடைய குறைகளையோ அல்லது கோரிக்கைகளையோ தேவைகளையோ அவங்க சொல்லுகிற போது ஒரு கூட்டத்தில் சொல்கிறதுக்கு பொதுவாக விரும்ப மாட்டாங்க. அதனால் ஒவ்வொருவரையும் அழைத்து உட்கார வைத்து அவர்கள் கேட்கறதுக்கு இந்த இடம் போதுமானது. இதில் பல வெற்றிகள் இங்கே இருக்குது. மாணவரணி காலத்தில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மா காலத்தில் நீங்கள் துக்ளக்கில் வெளியிட்ட
கல்லூரிகள் தோறும் அதிமுக மாணவர்கள் உறுப்பினர் சேர்ப்பு அம்மாவுடைய அறிவுரையின்படி அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அம்மாவுடைய பிறந்த நாள்ல டிக்ஷனரி கொடுத்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீண்ட காலம் ஆயிடுச்சு. அந்த டிக்ஷனரி ஏன் அப்படி கொடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே நம்ம வாங்குவோம், ஆனா டிக்ஷனரி மட்டும் இரவலாத்தான் வாங்குவோம். அது நம்மளுடைய ஒரு சைக்காலஜி. அது இப்போ பக்கத்துல டிக்ஷனரி இருந்தால் கூட ரெஃபரன்ஸுக்காகன்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த டிக்ஷனரின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலபஸ் மாறினாலும் சரி, வகுப்பு மாறினாலும் சரி, கல்வியை முடித்தாலும் சரி, வேலைக்கு போகிற போதும் சரி, வேலையை முடித்து பிள்ளைகளை பெறுகிற போதும் சரி, டிக்ஷனரின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சோர்சஸ், நிரந்தரமான ஒரு. ஸோ பள்ளிக்கு போகும்போதும் வேணும், கல்லூரிக்கு போகும்போதும் வேணும், வேலைக்கு போகும்போதும் வேணும், வேலையை முடிச்சதுக்கு பிறகு ஓய்வு பெறுகிற போது குழந்தைகளுக்கு அதை பரிசாக கொடுக்கலாம். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் சோர்சஸ் என்னன்னு நாங்கள் யோசித்த போது எங்களுக்கு சாய்ஸ்க்கு வந்து அம்மா அறிவுரையின்படி இந்த டிக்ஷனரியை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம். ஆக இந்த அலுவலகத்தை பற்றி நீங்கள் கேட்டது, நீங்கள் அடுத்து கூட நம்ம வீட்டில் சந்திக்க போகிறோம். காலை உணவு நம்ம உங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எளிமை வந்து இதை வந்து எங்களுடைய அடையாளமாக காட்டுறது இல்லை, இதுதான் எங்களுடைய யதார்த்தம். ஸோ பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது நாம் எளிமையாக அணுகக்கூடியவர்களாக இருக்கிற போது அதுவே நமக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு தடை இல்லாது சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னொன்று, இந்த அலுவலகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அலுவலகம், கமிஷனர் ஆஃப் போலீஸ் அலுவலகம் எல்லாமே 5 நிமிடத்தில் எல்லா இடத்துக்கும் போயிடலாம். பொதுப்பணித்துறை, வேளாண்மைத்துறை, உள்ளாட்சித்துறை, வருவாய்த்துறை, எந்த அலுவலகத்துக்கு போனாலும் இந்த அலுவலகத்திலிருந்து 10 நிமிடங்களில் நம்ம போயிடலாம். நேரடியாக கோரிக்கைகளை கொடுக்கலாம். மக்கள் வருகிறவங்களுக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியும். மருத்துவமனை, எங்கள்கிட்ட பொதுவாக எந்த மாதிரி கடிதம் கேட்பாங்க, இப்போ மார்கழி மாதம் தை மாதம்னா கோயில்களுக்கு கேட்பாங்க. அதே போல் அகாடமிக் இயர் வருகிற போது கல்வியாண்டு தொடக்கத்தில் வந்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கு அட்மிஷனுக்கு பரிந்துரை கேட்பாங்க. அதே போல் குடும்பத்தில் வந்து நோய்வாய்ப்பட்டுட்டா சிகிச்சைக்காக பரிந்துரை கடிதங்கள் கேட்பாங்க. ஆக மருத்துவமனைகளுக்கு, கல்லூரிகளுக்கு, பள்ளிகளுக்கு, அதே போன்ற கோயில் திருக்கோயில்களுக்கு இது போன்ற பரிந்துரை கடிதங்களை கொடுப்பதற்கும் இந்த சென்டர் வந்து அலுவலகம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். இதுபோக திருமங்கலத்தில் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்குது, அங்கே உதவியாளர் இருக்கிறாங்க. அது அரசினுடைய அலுவலகம். இது என்னுடைய சொந்த அலுவலகமாக நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஆகவே மக்களை சந்திப்பதற்கு, தடை இல்லாமல் சந்திப்பதற்கு, டிரான்ஸ்பரண்ட் வெளிப்படையோடு சந்திப்பதற்கு இது வாய்ப்பாக. இது இங்கே வந்து நீங்கள் காலையில் வந்தோடனே இந்த பேப்பர்ஸ்லாம் படித்து வேறு என்னென்ன சோஷியல் மீடியா, ஏன்னா அன்னன்னைக்கு நியூஸை அன்னன்னைக்கே எடுத்து அன்னன்னைக்கே ஒரு வீடியோ, கலெக்டருக்கு ஒரு மனு அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர் நிகழ்வாக அதை பண்ணுறீங்க விடாமல். அது எப்படி பண்ணுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இப்போ காலையில் நம்ம போயிட்டு வந்த உடனே நம்மளை சந்திப்பதற்கு யார் யார் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அவங்க சில பேர் கோயிலுக்கு நன்கொடை கேட்டு வருவாங்க. எங்கள் பகுதிகளில் இந்த கோரிக்கை வந்து வேணும், லைட்டு வேணும், சாக்கடை வசதி வேணும், குடி தண்ணீர் நின்று போச்சு, குப்பை அள்ளலை, இந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்கும். நிவாரணம் கேட்டு வருவாங்க. அதாவது எப்படி இந்த பன்றி, காட்டுப்பன்றி நம்ம பகுதியில் வந்து அதிகமாக பாதிக்கப்படும், அதுக்கு கேட்பாங்க. மழை பெஞ்சு வந்து சோள இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும், இதுக்கு நிவாரணம் கேட்டு வருகிற போது இப்படி பலதரப்பட்ட கோரிக்கைகளோடு இருப்பாங்க. பல்வேறு செக்டார்ஸ் இருப்பாங்க. அப்புறம் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வருவாங்க, மருத்துவமனைக்கு உதவிகள் கேட்டு வருவாங்க. ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளால் இயன்ற அளவு, ஏன்னா நம்ம அரசாங்கம் கிடையாது, நம்ம அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு அங்கமாக ஒரு பிரதிநிதியாக இருக்கிற காரணத்தினால நம்மளால் முடிந்த அளவு என்ன முடியுதோ அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கோஸ் டு த விசிட்டர்ஸ். அவங்களுக்கு கோரிக்கையோடு இருக்கிறோம். தொகுதி மக்கள் வருவாங்க, மாவட்ட மக்கள் வருவாங்க, அவங்கள நாங்கள் சந்திச்சிருவோம். சந்தித்ததற்கு பிறகு இன்றைய நிலவரம் கலவரமாக இருக்கிறது என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பணி. திமுக ஆட்சியில் இந்த ஆண்டு பொறுப்பேற்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரிகை திறந்தா பார்த்தீங்கன்னா நம்பிக்கை ஏற்படுகிற செய்தியே இல்லை. நீங்கள் ஒரு நீண்ட அனுபவம் பெற்ற பத்திரிகையாளர்ங்கிற காரணத்தினால செய்தி என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் வந்து கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிப்பறி, திருடு, இந்த செய்திகள் வருவது வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு காலத்திலே வந்து செய்தித்தாள்களிலே அது இடம்பெற்றது என்பது அது ஒரு மூலையிலே இடம்பெற்றது, இப்போது முக்கியமாக இடம்பெறுகிறது. இன்னும் நாம் பார்த்தோம்னால் முதன்மையாக இடம்பெறுகிறது.
இந்த முதன்மையாக இடம்பெறுவதும் மூளையிலே இடம்பெற்ற செய்தி முதன்மையாக இடம்பெறுவது என்று நாம் பார்க்கிற போது ஒரு அச்சம் ஏற்படுகிறது. அங்கே ஒரு ஓரத்தில் இருக்க வேண்டிய சட்டம் ஒழுங்கு சீரழிவு இன்றைக்கு முதன்மையான இடத்துக்கு வந்த காரணத்தினாலே முதன்மையான இடத்தில் இடம்பெற வேண்டிய அமைதி சூழ்நிலை மூளைக்கு சென்று விட்டது. இடமாற்றம். ஸோ இப்போ நம்ம பத்திரிகையில காலையில எழுந்திரிச்சு படிச்ச உடனே நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய செய்திகளா நம்ம பார்க்கணும். ஆனா இன்றைக்கு அப்படி பார்க்க முடியல. இந்த அவல ஆட்சியில இருந்து வேதனை தரக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கு. உதாரணம் நம்ம மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா முல்லை பெரியாறு நமக்கு மிகப்பெரிய அளவுல ஜீவாதாரமா இருக்குது. முல்லை பெரியார் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். கர்னல் பென்னிக்விக்கினுடைய சீதனமாக நமக்கு கொடுத்தது. இது வறட்சி மாவட்டம். நம்மளுடைய 5 மாவட்டங்கள் வந்து தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை எல்லாம் ஒரு வறட்சி மாவட்டம். இந்த வறட்சி மாவட்டங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையில இந்த முல்லை பெரியாறு இருக்குது. அதுல ஒரு நீண்ட சட்ட போராட்டம் வந்து அம்மா நடத்தினாங்க. அதுல வெற்றி பெற்றாங்க. அந்த கேரள அரசு அவங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக அவங்களுக்கு ஏற்படுகிற சந்தேகங்களை சொல்லுகிற போது உச்சநீதிமன்றத்திலே நீதி அரசர்கள் இது வலிமையாக இருக்கிறது, டெக்னிக்கல் கமிட்டி அமைச்சாங்க. அவங்க வந்து ஆய்வு செய்து வலிமையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் கூட அரசியல் காரணங்களுக்காக இந்த பலமிழந்து இருப்பதான ஒரு செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை தாண்டி அம்மா வந்து 136ல இருந்து 142 அடி, 52 அடி, 52 வரைக்கும் உயர்த்தலாம். ஆனா இது வரைக்கும் 52 அடி கனவாகத்தான் இருக்கிறது தவிர நீதியரசர் கொடுத்த அந்த தீர்ப்பை நாம் நிறைவேற்ற முடியவில்லை. இது ஒரு புறத்துல இருந்தாலும் கூட இந்த புதிய அணை கட்டுவோம் என்று சொல்லுகிறது என்று மன ரீதியாக அந்த மக்களை தயார்படுத்துகிறார்களோ என்கிற ஒரு கவலை நமக்கு ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு பீரியாடிக்கலா சொல்றாங்க. ஒரு 6 மாசத்துக்கு சொல்லுவாங்க, எதிர்ப்பு வந்தோடனே அதை சப்ஜெக்டை விட்டுருவாங்க, திடீர்னு வீடியோ வெளியிடுவாங்க, அதுக்கு வந்து காரணங்களை சொல்லுவாங்க. இப்படி ஒரு தொடர் இதெல்லாம் ஒரு புறத்தில் நம்ம கடந்து வர்றோம். அதுல அம்மா அரசுல நமக்கு பெற்றுக் கொடுத்ததுக்கு விவசாயிகள் நன்றி அறிவிப்புலாம் கொடுத்தாங்க. சமீபத்துல இந்த ஒரு வார காலத்துக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா செய்தி நீங்க படிச்சிருப்பீங்க, அன்றாட பராமரிப்பு பணி கூட மேற்கொள்ள முடியல, அதிகாரிகள் அனுமதிக்க மாட்டேங்க. 5 நாட்களாக அந்த தளவாடங்களோடு சென்ற அந்த வாகன லாரி அங்கே நிறுத்தப்படுகிறது. அதிகாரிகள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அப்பனா இந்த அரசு என்ன செய்யணும்? இது ஒரு உயிர் நாடி பிரச்சனை. நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு அரசு ஒரே நேரத்திலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து விட முடியுமா? இது மாயாஜாலத்திலே மந்திரத்திலே மாங்காய் காய்ப்பதா? உதயகுமார் எதிர்கட்சி என்பதனாலே பேசுகிறார் என்று கூட நான் நடுநிலையாளர்களுக்கு இந்த கருத்தை சொல்றேன். மந்திரத்திலே மாங்காய் காய்ப்பது அல்ல. முல்லை பெரியாறு பிரச்சனை என்பது உங்களுக்கு வந்து எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? ஒரு அரசு உடனடியாக கவனம் செலுத்தி தீர்க்க வேண்டிய பிரச்சனை. தீ பற்றி எரிகிறது என்றால் அங்க ஆய்வு நடத்த முடியாது. உடனடியாக அங்க வந்து ஃபயர் ரெஸ்கியூ டீம் வந்து அங்க வரணும், தண்ணி ஊற்றணும், அணைக்கணும், அப்புறம் தான் ஆய்வுக்கு போகணும். அதுக்கப்புறம் ஏன் வந்துச்சுன்னு காரணத்தை தேடணும், அதுக்கப்புறம் யாரால வந்துச்சுன்னு காரணத்தை தேடணும். ஸோ இந்த ரெஸ்கியூ, அந்த மீட்பு என்கின்ற அந்த இடத்துல இந்த அரசு 100% தோல்வி அடைந்து விட்டது. அது உரிமையாக இருக்கட்டும், உயிராக இருக்கட்டும், மக்களின் உரிமையாக இருக்கட்டும், மக்களின் உயிராக இருக்கட்டும், இந்த 2 இடத்துலயுமே இந்த அரசு தோல்வி. இந்த தோத்ததை மறைக்கிறதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க? இந்த அரசு என்ன செய்யுது? சுயநலத்திற்காக, சுய லாபத்திற்காக, ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக, இதை ரொம்ப கவனிக்கணும் நீங்க. ஏன் அவங்க அதை செய்யணும்? இந்த ஆட்சி அதிகாரத்தை நன்றாக ஆட்சி செலுத்தினால் தக்க வைத்துக் கொள்ளலாம். இப்ப நன்றாக செய்ய முடியாத காரணத்தினால அவர்கள் தக்க வைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற யுக்தி உங்களை போன்ற அனுபவம் உள்ள அந்த பத்திரிகையாளர்களின் துணையோடு விளம்பர வெளிச்சத்தில இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருட்டுக்கு தள்ளப்படுகிறது. அரசு விழாக்களை நடத்தி அரசு விழாக்களிலே கிடைக்கக்கூடிய வெளிச்சத்தினாலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், உரிமை பிரச்சனைகள், உயிர் பிரச்சனைகள், உடைமை பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளப்பட்டு அது தீர்க்கப்படாமலே நிலுவையிலே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த 4 ஆண்டு காலத்துல அதனுடைய வால்யூம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், இது ஒரு வார்த்தையிலே நான் சொல்வதாக நீங்க நினைக்க கூடாது. அதனுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா
ஆயிரக்கணக்கான கன்னித்தீவு மாதிரி தொடர்ந்து கொண்டே போகும். விலைவாசி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இதற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியது திமுக. மக்கள் நான் என்ன நினைக்கிறார்கள், இவர்கள் வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து விடுவார்களோ என்று நினைக்கிற போது நாங்கள் அதை செய்ய மாட்டோம் என்கின்ற அடிப்படையிலே அந்த அரசு இருக்கு. 520 வாக்குறுதிகள் கொடுத்தது அது வேற, சட்டமன்றத்திலே மானிய கோரிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் வேற, 110 விதியிலே கொடுத்தது வேற, நிதிநிலை அறிக்கையிலே கொடுக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவது வேற. ஆனால் ஒரு தேர்தலிலே மக்களிடத்திலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அடித்தளம் ஆட்டம் கண்டு விட்டால் கட்டடம் எப்படி நிற்கும்? நாங்க சட்டசபையில நீங்க யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். ஏன்னா அரசு நிர்வாகத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு அரசு அலுவலர்கள்ட்ட அரசு நிர்வாகத்தில் எப்படி வேலை வாங்க முடியும், திட்டங்களை செயல்படுத்த முடியும், எங்க புரிதலோடு நான் பேசுறேன். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு குற்றம் சாட்ட வேண்டும், மிகைப்படுத்தி சொல்ல வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் செய்கிற அலட்சியம், அக்கறையின்மையின் காரணமாக நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனையுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப இதை நீங்க மறைக்கிறீங்க, மக்கள்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. அப்ப நீங்க கேட்கலாம், எதிர்கட்சி என்ன செய்றீங்க அப்படின்னு. எதிர்கட்சி தலைவர் உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே சட்டமன்றத்திலே எழுப்புகிறார், மக்கள் மன்றத்திலே எழுப்புகிறார். ஆனால் அது ஊடக வெளிச்சத்திலே வருவதற்கு தடை இருக்கிறது. என்ன தடை என்பது மக்களுக்கு தெரியும். நான் விளக்கமாக உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஸோ இந்த இதைத்தான் நாங்கள் திறந்தோறும் அறிக்கையா எங்க பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய வழிகாட்டுதலோடு இன்றைய நிலவரம் கலவரம் என்ன மக்கள்கிட்ட முயற்சி செய்யறோம். ஆனா என்னைய பொறுத்தளவுக்கு இன்னும் அதை முழுமையா கொண்டு போய் சேர்க்க முடியல. நாங்க சொல்றோம், சில நேரங்கள்ல பத்திரிகைகள், பிரிண்ட் மீடியா அதற்கு ஆல் எடிஷன் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனைகளுடைய சாராம்சம் கொடுத்து, ஏன்னா அவர்களும் ஒரு நடுநிலையாளர்கள் தானே. ஒரு சில இடத்துல நமக்கு அழுத்தம் வருகிறதே நம்ம கடந்து போறோம். அது வெளியிடுறாங்க, பிரிண்ட் மீடியா வெளியிடுறாங்க, சில நேரத்துல எலக்ட்ரானிக் மீடியாவில் கூட அதை வெளியிடுறாங்க. ரெப்புட்டடா இருக்கக்கூடிய பெரிய அதிக அளவிலான பார்வையாளர்களை வச்சிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளும் இதை வெளியிடுறாங்க. அது எங்களுக்கு இப்போ, ஏன்னா நான் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிற தேர்தல்கள் வாய்ப்பு கிடைத்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மாவின் தலைவன் செல்வாக்காலே, புரட்சி தமிழ் எடப்பாடி செல்வாக்காலே, மக்களுடைய செல்வாக்காலே 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கிறேன். இப்போது முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், கழக மாணவரணி மாநில செயலாளர், கழக எம்ஜிஆர் இளைஞரணி மாநில செயலாளர், கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை மாநில செயலாளர். இன்று கட்சியில இந்த பதவிகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர். கடைக்கோடியில கொடி பிடிக்கிற தொண்டன் கோட்டையிலே முதல் வரிசையில உட்கார்ந்து மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே தான் கிடைக்கும் என்பதற்கு கோடிக்கணக்கான சான்றுகள் இருக்கிறது. அதுல கோடியிலே ஒருவனாக என்னுடைய சான்றும் இருக்கிறது. அதான் டெய்லி அன்றாடம் செய்யணும். உங்களை மாதிரி ஊடகவியலாளர், பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இன்னும் முழுமையா இந்த அரசினுடைய அவலங்களை தோலெடுத்து காட்டுவோம், வெளிச்சம் போட்டு காட்டுவோம். அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. டங்ஷன் இரட்டை வேடத்தை நாங்கள் சொல்லுவோம். இன்னும் பல பிரச்சனைகள் மதுரையில் நமக்கு தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் காத்திருக்கிறது. ஏன்னா இந்த மாணவர்களில் இருந்த போதும் சரி, இப்போ நீங்கள் புரட்சி தலைவி அம்மா பேரவைக்கு வந்த பிறகு சரி, பொதுவாகவே இளைஞர்களுக்கு அவங்களுடைய ஆளுமையை திறனை வளர்க்குற மாதிரியான பயிற்சி முகாம் நேரு ஸ்டேடியத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய அதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட அம்மா கோயிலில் நீ அப்பப்போ அன்றைக்கி கூட வைகை செல்வம் நானும் விமானத்தில் ஒன்றா வந்தோம். என்ன வேலையான வரீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி தம்பி உதயகுமார் இது நடத்துகிறாரு, அதில் கலந்துக்க தான் போகிறேன், பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இப்போ இன்னும் நடத்திட்டு தான் இருக்காரான்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டு கேட்டேன். அது எப்படி அதில் ஒரு தொடர்ச்சியான ஒரு ஈடுபாடு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்கே அந்த ஸ்பார்க்கு கிடைச்சிச்சு? இப்போ மாணவரணி செயலாளராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மாவட்ட அளவிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிற போது உங்களை போன்றவர்கள் எல்லாம் என்னுடைய பணிகளுக்கு ஒரு வெளிச்சம் காட்டி போது தலைமையினுடைய கவனத்திற்கு சென்றது. கல்லூரிகளிலே களம் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதை அம்மா அவர்கள் மிகவும் அது கவனத்தில் சென்றதுனாலே என்னை அழைத்தார்கள். என்னுடைய படிப்பு என்ன படிப்பு படித்திருக்கிறார் என்று நேர்காணல் நடத்தப்பட்டது. என் தந்தையாருடைய அந்த பணிகள் எல்லாம் விசாரிக்கப்பட்டு அவர் கழகத்திலே தொடர்ந்து நானும் பணியாற்றுகிறேன். மதுரை தியாகராசர் கலை அறிவியல் கல்லூரியிலே பிகாம் பட்டதாரியாகவும், மதுரை சமூக அறிவியல் கல்லூரியிலே மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அதிலே படித்ததையும், அதற்கு பிறகு மதுரை அரசு சட்டக்கல்லூரியிலே
சட்டக்கல்லூரி மாணவராக நான் படித்திருந்தேன். அம்மா அவர் கவனத்தில் சொல்கிற போது, அது என்ன மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் MSW என்று கேட்டார்கள். அது MA சோசியல் ஒர்க் தான். ஆனால் நாங்கள் பெருமையோடு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் என்று அதில் போட்டுக்கொள்வது MSW. ஏன்னா MA பிராக்கெட் சோசியல் ஒர்க் தான் போடணும். ஆனால் இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸாகவே நாங்கள் போடுவோம். இந்த MA சோசியல் ஒர்க்கு இந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈகோ சூப்பர் ஈகோ, ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய சைக்காலஜி. சொல்கிறாங்கல்ல, அந்த தம்பி அமைதியாக இருப்பார், ரொம்ப இதாக இருப்பார் அப்படின்னா அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை பொதுவாக எல்லோரிடத்திலும் உண்டு. இந்த தாழ்வு மனப்பான்மையை பிரேக் பண்ணணும். ஈச் இண்டிவிஜுவல் இஸ் யூனிக். இதுதான் உலக தத்துவம். ஈச் இண்டிவிஜுவல் இஸ் யூனிக் பர்சனாலிட்டி. நீங்கள் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, இந்த கேமரா இயக்குற தம்பி ஒரு யூனிக் பர்சனாலிட்டி, அவர் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. இன்னைக்கு நமது அம்மாவில் ஒட்டுமொத்தமாக செய்திகளை, இந்த நாட்டினுடைய அவலங்களை எல்லாம் நம்முடைய கழக தொண்டர்களின் செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற மோகன் அருமை தம்பி அவர்கள் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி. எல்லோருமே இந்த இதில். ஆனால் அதை புரிந்து கொள்வதற்கு என்பது எத்தனை பேர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்டால் அதில் மிகப்பெரிய சவால் இருக்கிறது. ஆகவே நீ ஒரு அற்புதம், நீ ஒரு அதிசயம், நீ ஒரு சாதனை, நீ ஒரு வெற்றி சரித்திரம் என்று சொல்வதற்கு லீடர்ஷிப் ட்ரைனிங், பர்சனாலிட்டி ட்ரைனிங், கேரியர் கைடன்ஸ் என்று பல தலைப்புகளில், ஆளுமை பண்பு, தனித்திறன் மேம்பாடு என்று பல நிகழ்வுகளை அம்மா அவர்களே அதை விரும்புகிற போது, ஒரு கார்ப்பரேட் செக்டாரில் நடத்தினா எப்படி இருக்குமோ அதே போன்று எங்களுடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அதை நடத்துகிற போது, சுருக்கமாக சொன்னால் உன்னால் முடியும் தம்பி, தலைவருடைய திரைப்படங்களில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை, அதை வந்து அவர்களிடத்தில் ஊற்றுவது. அதுதான் ஈகோ சூப்பர் ஈகோ என்று சொல்லுகிற போது, தாழ்வு மனப்பான்மையை நாம் தள்ளி வைத்துவிட்டு அதிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு நடுநிலையை, யதார்த்தத்தை புரிந்து கொண்டு சூப்பர் ஈகோவாக நாம் வர வேண்டும். அதுதான் இயற்கை நீதி. ஈச் இண்டிவிஜுவல்ஸ் யூனிக். உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். இப்போ உங்களை மாதிரி யாரும் கேள்வி கேட்க முடியாது, நயமா கேட்க முடியாது, இப்படிலாம் இருக்கு. அதை வளர்த்து கொள்ள வேண்டும். when you will be identified the your unique personality, your talents, then you can go their own way. உங்களுடைய சொந்த பாதையில பயணிக்கலாம். நான் என்ன இருக்குன்னே, என்னிடத்துல இருக்குன்னே தெரியாம எந்த பாதையில் நான் பயணிக்கிறது? ஸோ நம்ம ஐடென்டிஃபை த குவாலிட்டி, ஐடென்டிஃபை த குவாலிஃபிகேஷன், ஐடென்டிஃபை த இன்ட்ரெஸ்ட். இதை செக்டாரில் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நேரு ஸ்டேடியத்தில் ஏறத்தாழ 10,000 பேர்களை வைத்து அம்மாவுடைய பிறந்த நாளில் நடத்துகிறோம். தலைமை கழகத்திலே முதல்ல ஒரு அரசியல் கட்சியில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் வந்து தலைமை கழகத்தில் 5 நாட்கள், 3 நாட்கள், அதுவும் காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், இரவு 9-10 மணி வரைக்கும். நீங்கள் கூட அதில் வந்து பங்கேற்று இருக்கிறீங்க. நிறைய ஆளுமைகள் வந்து அதில் பேசியிருக்கிறாங்க. ஸோ வந்து பயிற்சி, முயற்சி, இது ரெண்டு ஒரு மனிதனுக்கு தேவை. வி டோன்ட் பாதர் அபவுட் த ரிசல்ட். நான் மீண்டும் சொல்கிறேன், பகவத்கீதையிலே சொன்னபோது கடமை செய், பலனை எதிர்பார்க்காது. தேர்வு எழுதுவதில் தான் நமக்கு பயிற்சி, முயற்சி வேண்டுமே தவிர தேர்வுடைய ரிசல்ட்டை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அதில் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க முயற்சியும் பயிற்சியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது தீர்வு அவர்கள் கொடுப்பார். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மட்டுமல்ல, அம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்று சொல்லி என்னுடைய மூத்த மகள் அதை செயலராக இருந்து நிர்வகிக்கிறார். அதிலே தான் கிராம இளைஞர்களுக்கு, கிராம மாணவர்களுக்கு இந்த லீடர்ஷிப் என்கிற அந்த கல்வியை கொடுக்க வேண்டும். அதோடு அவர்களுடைய பாடக்கல்வியும், சிலபஸ், அதையும் வகுப்பு சிலபஸையும் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் அவர்களுக்கு பார்ட் ஆஃப் த கரிக்குலமாக இந்த ட்ரைனிங் இருக்க வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. இது ஆரம்ப நிலையிலே தான் நாங்கள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறோம். இது உச்சநிலைக்கு வருவதற்கு உங்களை போன்றவர்களும் பெரியவர்கள் அவர்களுடைய அந்த பிளெஸ்ஸிங்ஸோட நிச்சயமாக அதை கொண்டு செல்வேன். ஏன்னா என்னுடைய ஒரே விருப்பம், ஆசை, பேராசை என்று கூட சொல்லலாம், என்னுடைய இறுதி காலம் வரை நான் ஒரு சாமானியன், என் தாய் தந்தையர் ஒரு சாமானியர்கள், அவருக்கு மகனாக பிறந்த நான் போஸ் என்ற ஒரு கிளை செயலருக்கு மகனாக நான் பிறந்தேன். உங்களுக்கு என்னுடைய குடும்ப பின்னணி எல்லாம் நன்றாக தெரியும். என் தந்தையார் அவர்கள் ஒரு கிளை செயலாளர். புரட்சித் தலைவரை தூரத்திலிருந்து பார்த்து 3 நாட்கள் சாப்பிடாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தொண்டனுக்கு கையிலே சூடம் ஏற்றி திரையிலே தலைவர் திரைந்தால்
கையிலே சூடம் ஏற்றி ஆராதிக்கிற அந்த தொண்டனுக்கு மகனாக பிறந்த நான் புரட்சித் தலைவர் இதய தெய்வம் அம்மாவுடைய அமைச்சரவையிலே நான் இடம்பெற்றேன். பெற்ற தாய் தந்தையர் கூட பிள்ளையை நம்பி அவர்களுக்கு பொறுப்பை வழங்குவதற்கு 1000 யோசனைகள் செய்கிற போது கூட ஒரு யோசனையும் செய்யாமல் விசுவாசமிக்க தொண்டன் என்கின்ற அந்த ஒற்றை இலக்கிலே எனக்கு அம்மா அமைச்சரவையிலே பங்கு கொடுத்தார்கள். கோடிக்கணக்கான பேர்களுக்கு வாழ்வளித்த அந்த தெய்வம் என்னையும் ஆராதித்து அரவணைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதிலே நான் மெச்சியது என்னவென்று சொன்னால், இடையிலே அம்மாவுடைய தண்டனைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். மீண்டும் அம்மா அவர்கள் என்னை அழைத்து சென்று தனியாக, அம்மா அவர்கள் அமைச்சரவையிலே பங்கேற்பு என்பது ரீசப்ளிங் நடந்துகிட்டே இருக்கும். அமாவாசை பௌர்ணமி வந்துட்டாலே அதிமுகவில் சப்ளிங் உங்களை போன்ற செய்தியாளர்களிடத்துல நாங்கள் பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்கணும். ஆனால் அப்படிப்பட்ட 6 மாத காலத்தில் என்னை தண்டனை கொடுத்ததற்கு பிறகு என்னை மன்னித்து கட்சியில மிக உயர்ந்த இளைஞரணி செயலாளர் பொறுப்பை வழங்கி அமைச்சரவையில எனக்கென்று தனி அறிவிப்பு. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அம்மா அந்த தெய்வம் உழைக்கிற தொண்டர்களை, விசுவாச தொண்டர்களை, சாமானிய தொண்டர்களை, அவர்களை உழைக்க முன்வந்தாலே போதும், அவர்களை தாய் உள்ளத்தோடு வரவேற்பதற்கு தலைமை தயாராக இருக்கிறது என்கிற தெய்வ உள்ளம் கொண்ட தலைமை. இனி 7 பிறவி எப்பிறவி எடுத்தாலும் இது போன்ற தலைமை பார்க்க முடியுமா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய தலைமை எங்களை அரவணைத்தது, எங்களை ஆளாக்கியது, எங்களை அடையாளம் காட்டியது. ஆகவே அந்த தலைமையினுடைய சிறப்பை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தனியாக என்னை அழைத்து சென்று பதவியேற்கிறார்கள் மட்டுமல்ல, அது உதயகுமார் என்ற நபருக்கு கிடைத்த அங்கீகாரம் அல்ல. 9:30 மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய மீட்டிங் கான்ஃபரன்ஸ். ஆனால் 8:30 மணிக்கு ராஜ்பவனிலே பதவியேற்பு விழா. பதவியேற்பவன் உதயகுமார் என்கிற ஒரு கிளைச்சருடைய மகன் சாமானியன். 2வது முறையாக, முதல் முறை பதவியேற்று தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டு மீண்டும் பதவியேற்கிறது. 8:30 மணிக்கு அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சர் பதவியேற்பு விழாக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 8:30 மணிக்கு கிளம்ப வேண்டும். அப்படியானால் அவருடைய நினைவிலே நாம் இருக்கிறோம் என்பது ஒரு தெய்வ செயலாக நமக்கு இருக்கிறது. 9:30 மணிக்கு அம்மா அவர்கள் அங்கே பதவியேற்பு விழாவை முடித்துவிட்டு மூத்த அமைச்சர்கள் எல்லோரையும் அழைத்து உதயகுமாரை அந்த இருக்கையில அமர வைத்து கோப்பிலே முதல் கையெழுத்து போட்டுவிட்டு, நீங்கள் அதற்கு பிறகு கலெக்டர் கான்ஃபரன்ஸ்க்கு வாருங்கள் என்று சொல்லுகிற இது போன்ற ஒரு தெய்வத்தை இந்த கலியுகத்திலே கண்ணால் காண முடிந்ததே நான் செய்த பாக்கியம், நான் செய்த பிறவி பயன். ஆகவே அந்த தெய்வத்தினுடைய புகழை, அந்த தெய்வத்தினுடைய மக்கள் பணியை எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்ற அந்த தாயினுடைய புகழை என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறவரை இந்த புவியிலே, இந்த உலகத்திலே, இந்த உலகத் தலைவர்களுக்கெல்லாம் ஈடான அந்த தலைவியினுடைய புகழை எடுத்து செல்வதுதான் என்னுடைய ஒரே லட்சியமாகவும் ஆசையாகவும் பேராசையாகவும் இருக்கிறது. அதற்கு அந்த தாயினுடைய அருளாசி எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை, அதற்கு இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற ஒரே நம்பிக்கை, நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த இயக்கத்தை தலைமை தாங்கி மீட்டெடுத்து காப்பாற்றி கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அந்த உழைப்பை இன்றைக்கு கரை சேர்த்திருக்கிறார்கள். 8 கோடி தமிழர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த இயக்கத்திலே ஒரு அங்கம், இந்த இயக்கத்திலே ஒரு சாமானிய தொண்டனுக்கு கிடைத்திருக்கிற இந்த அரிய வாய்ப்பு என்பது இது உதயகுமாருக்கு கிடைத்த வாய்ப்பு அல்ல. சாமானிய தொண்டர்கள், எளிய தொண்டர்கள், விளிம்பு நிலை தொண்டர்கள், அன்றாட தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடுகிற அந்த தொண்டர்கள் கூட இந்த நாட்டிலே அமைச்சர்களாக, பதவியிலே, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக மக்களுக்கு சேவை செய்ய முடியும் என்கிற அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா. அதிலே நான் நேரிலே கண்ட தெய்வம், நான் வணங்குகின்ற தெய்வம். அதனால்தான் அம்மா அவர்களுக்கு என்னால் முடிந்த ஒரு திருக்கோயிலை திருமங்கலத்திலே, கல்லுப்பட்டியிலே, குன்னத்தூரிலே, ஆண்டாள் திருக்கோயிலுக்கு, குற்றாலத்திற்கு அங்கே செல்லக்கூடிய அந்த 4 வழி சாலையிலே அமைத்திருக்கிறேன். அந்த திருக்கோயிலிலே எப்படி விவேகானந்தா கேந்திரம் போன்றவைகள் எல்லாம் மக்களுக்கு விவேகானந்தருடைய போதனைகளை திருப்பெயரிலே, திருநாமத்திலே செய்கிறார்களோ, அதே போல அம்மா கேந்திரத்திலே, அந்த கோயிலிலே வருங்கால காலத்திலே செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிறைவான ஆசை. அதற்கு இறைவனும், அம்மாவின் ஆன்மாவும், தலைவருடைய ஆன்மாவும், எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் எனக்கு
நிச்சயமாக அருளாசி வழங்குவார்கள். அந்த ஒன்றே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். அதற்கு என் பிள்ளைகளும் என்னுடைய மூத்த குழந்தை என்னோடு அதிலே ஒத்த கருத்தோடு புரிதலோடு பயணிக்கிறார். என்னுடைய 2வது குழந்தையும் அதிலே தனலட்சுமி அவர்களும் பயணிக்கிறார்கள். என்னுடைய மனைவி தாமரை செல்வி அவர்கள் பயணிக்கிறார்கள். என்னுடைய தாய் மீனாள் அவர்களும் அதே கருத்தோடு, ஏன்னால் அந்த ட்ரஸ்டினுடைய அவர்தான் பொருளாளராக இருந்து என் தாயார் மீனாள் அவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மனைவி அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று என்னுடைய சகோதரர் யோகேஸ்வரன் அவர்கள் திரைத்துறையில கலைத்துறையில் இருக்கிறார். அவரும் இதில் ஒத்த கருத்தோடு இருக்கிறார். உங்களை போன்ற நண்பர்களும் ஒத்த கருத்தோடு இருக்கிறார். இந்த மதுரையிலே மையமாக வைத்து தொடங்குகிற இந்த தீ ஜுவாலை அறிவுச் சுடர் அம்மாவின் திருநாமத்திலே அம்மாவின் கேந்திரத்திலே தொடங்குகிற இந்த அறிவு ஜுவாலை இளைய சமுதாயத்திற்கு, மாணவ சமுதாயத்திற்கு ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து தருகிற ஒரு மையமாக இருக்க வேண்டும் என்பதும், அதன் மூலமாக அம்மாவினுடைய புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதை நிறைவேறுவதற்கு நிச்சயமாக அம்மாவின் ஆன்மா ஆசி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருக்கு. இல்லை, இப்போ உங்களுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மேடைகளில் ஆரம்ப கால உரைகளை நிகழ்த்தும் போது இருந்ததுக்கும் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறதுக்கும் பார்க்குறோம் பலதட்டப்பட்ட வளர்ச்சி. ஏன்னா அந்த கோர்வையான பேச்சு அன்றைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, இன்றைக்கி அதை விட பல மடங்கு இன்றைக்கி இதாகிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து பெரும்பாலும் வாசித்தல் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களை சட்டமன்றத்திலலாம் சட்டமன்ற விடுதியில் வந்து சந்திச்சிருக்கேன் பல தடவை. நீங்கள் பார்த்தா தரையில் உட்காந்துட்டு உங்களை சுற்றி புத்தகங்களை பறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நோட்ஸ் எடுக்கிறது, ஒரு தயாரிப்பு, வாசிப்பு அண்டு தயாரிப்பு உங்கள்கிட்ட இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த புத்தக வாசிப்புலையோ இல்லை அரசியலில் உங்கள் நுழைவுக்கோ யாரை குருநாதராக நினைக்கிறீங்க? அதை அவங்கள பெருமைப்படுத்தணுமா இல்லை அது சுயம்புவா வந்ததா? இல்லை, நிச்சயமாக இதில் அரசியல் குரு என்று சொல்வதை காட்டிலும் என்னுடைய அரசியல் தெய்வம் என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். அம்மா தான் அரசியல் தெய்வம். ஏன்னா அவரிடத்துல ஒரு கோரிக்கை கடிதம் கொடுத்தால் ஒரு புள்ளி ஸ்டாப் கமா துணை எழுத்து அதில் பிழையாக இருந்தால் அதை உடனே திருத்தி அவர்கள் அற்புதமான ஞானம், ஆற்றல், அறிவு என்று சொல்வதை காட்டிலும் ஞானம். இந்த ஞானத்தை எப்படி அவர்களால் பெற முடிந்தது? ஆணாதிக்கம் நிறைந்த இந்த அரசியலிலே சமுதாயத்திலே ஒரு பெண் ஆளுமையாக அம்மா அவர்கள் எவ்வளவு அவமானங்களை தாங்கி, இந்த அழுத்தம் வருகிற போது, அவமானம் வருகிற போது அதை எப்படி கடந்து போவது, நினைப்பதை எப்படி சொல்லுவது, எளிமையாக எப்படி சொல்வது, சுருக்கமாக எப்படி சொல்வது, ஆழமாக எப்படி சொல்வது, அழகாக எப்படி சொல்வது, ஊமையாக எப்படி சொல்வது என்று பலதரப்பட்ட வகையிலே இருக்கிறது. இனிமையாக எப்படி சொல்வது. அதில் அம்மா அவர்கள் அவருடைய இல்லத்திலே, நாங்கள் கோயிலாக மதிக்கிற இல்லத்திலே லைப்ரரி, எங்களை போன்ற பொது வாழ்க்கையிலே உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நிறைய நேரம் கிடைப்பதில்லை வாசிப்பதற்கு. ஸோ அனுபவங்களும் நம்மளுடைய வாசிப்பும் இரண்டும் சேருகிற போது அதில் நமக்கு ஒரு புதிய அணுகுமுறை ஏற்படுது. அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம போகிறோம். இது ஒன்றும் பெரிய, இன்னும் நான் 0 பாயிண்ட்ல தான் இருக்கேன். என்னுடைய மதிப்பீடு, எனக்கான மதிப்பீடு, ஐ ஹாவ் டு பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். இப்போ இவர்கிட்ட கேட்டாலும் நீங்க என்ன ஆகணும், எதா வேணாலும் ஆகலாம், பட் ஐ ஹாவ் டு பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன். நான் சாதனையாளன் ஆக வேண்டும். அப்படி என்றால் முயற்சி, பயிற்சி. அது முயற்சி, விடாமுயற்சி, பயிற்சி, விடாப்பயிற்சி, நமக்கு அதுல வந்து விடை கிடைக்கும். ஸோ அந்த அடிப்படையில வந்து இன்னும் என்னை எக்யூப் பண்ணிக்கணும் தான். தினந்தோறும் சாப்பிடாம கூட இருந்து விடலாம், ஆனால் படிக்காமல் இருக்க முடியாது. எப்படி சாப்பிடாமல் இருந்தால் வயிறு வந்து கப்ப கப்ப கப்பங்குதோ அதே மாதிரி வந்து அறிவு பசி, வயிற்று பசி, அறிவு பசி. காலையில இன்னைக்கு என்ன நடப்பு, உலகத்துல என்ன நடப்பு, நம்ம சுற்றி இருக்க என்ன நடப்பு. இப்போ ஊடகங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபார்மேட்ல அவங்களுடைய ஓன் பேட்டர்ன்ல கொடுப்பாங்க. ஆனா பிரிண்ட் மீடியா இருக்கு பாருங்க, அது வந்து நமக்கு நிறைய தொகுப்புகளை, தகவல் களஞ்சியங்களை, அச்சய பாத்திரமாக இருப்பது இந்த பிரிண்ட் மீடியா. இது வந்து நமக்கு மிகப்பெரிய, இப்போ இதே காலையில இப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளருடைய அறிக்கைகள் எல்லாமே நமது அம்மால எங்களுக்கு முழுமையா தமிழ்நாடு முழுவதும் என்ன நடந்திருக்குது. இப்போ இதை நாங்கள் முதல்ல இது எங்களுக்கு கெஜெட், நமது அம்மா என்பது இது எங்களுடைய கெஜெட். ஸோ இதை தான் நாங்கள் இப்போ எங்கள் பொதுச்செயலாளர் வந்து பல்வேறு மாற்றுக் கட்சியில வந்து சேர்த்திருக்காரு, ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. தினந்தோறும் அவர் அறிக்கை வெளியிடாத நாளே கிடையாது. இப்போ எங்கள் பொருளாளர், தலைமை நிலை செயலாளர் நேற்றைய தென் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க.
அதில் எங்கள் பொருளாளர் பேசுகிறது ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போல் இளைஞர் இளம்பெண்கள் பாசைகளுக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கிறது இருக்கிறது. இப்போ புதிய தம்பி மாணவனி செயலராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு, தலைமை நிலை செயலாளருக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. அந்த செய்திகள் இதில் இடம்பெறுகிறது. அதே போல் அம்மா திருக்கோயிலுக்கு நேற்று தலைமை நிலை செயலாளர் தன் இல்ல விழாவிற்காக அழைப்பு கொடுத்தார். அந்த செய்தி நம்ம வந்திருக்குது. அதுலேயும் நம்ம பேசியிருக்கோம். ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும், எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்பணும் அப்படின்றது. இது பல்வேறு மாவட்டங்களில் கழக செய்திகள். நேற்று ஜெயக்குமார் அவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகள். நாங்கள் கொடுத்துருக்குற செய்தி அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவ சமுதாயம் எடப்பாடி பின்னால் அணி திரண்டு வாங்க, இளைய சமுதாயம் வாங்குவாங்க, இந்த நாடு எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்றோம். இந்த இது நம்ம நிறைய செய்திகள் சேகரிக்கிற போது, ஏனென்றால் நம்ம தங்கத்தை நம்ம வெட்டியை எடுக்கிற போது அது வெறும் தங்கமாக கிடைப்பதில்லை. ஒரு டன் நம்ம தோண்டினா தான் ஒரு கிலோ தங்கமாவது எடுக்க முடியும். நான் இது லேமேன் ப்ரொஃபஷனேட்டாக சொல்கிறேன், என்ன அக்யூரேட்டு தெரியாது. அது மாதிரி 1000 புத்தகங்களை வாசித்தால்தான் நம்ம ஒரு புத்தகம். நேற்று கூட நீங்கள் ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க இந்த இந்த ஐபிசி சார்பாக. அதில் நம்ம திருமலைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, தினமலரில் பெரிய எழுத்தாளர். அதே போல் ஆன்மீக பேச்சாளர் நிர்மலா சந்திரகுமார்னு நினைக்கிறேன். அதே போல் நாகை முகுந்தன், இவங்கெல்லாம் அவார்டு நம்ம கொடுத்தோம். இப்போ இவங்கெல்லாம் சொல்லுகிற செய்தி, இப்போ திருமலை எழுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இது வரலாறு சொல்லியிருப்பாரு, புவியியல் சொல்லியிருப்பாரு, சமூக நீதியை சொல்லியிருப்பாரு, அநீதியை சொல்லியிருப்பாரு, எல்லாமே சொல்லியிருப்பாரு. பேச்சு, மேடை பேச்சு என்பது அது ஒரு நாளிலே நாம் முழு ஆற்றலை பெற்றுவிட முடியாது. அது தொடர் பயிற்சி, முயற்சி. அதற்கு வழிகாட்டியாக அம்மா என்கிற தெய்வத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். இன்னும் பல தலைவர்களை தற்போது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்களை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கிறார்கள். அர்ஜுனன் வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பை போல எதிரிகளை தொலைத்தெடுத்து நிலை தடுமாற செய்து நடுநடுங்க செய்கிற அந்த சொல்லாற்றல் என்பதை நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இன்றைக்கு எடுத்து வைக்கின்றார்கள். இவையெல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. அதே போல் அம்மா கொடுத்த வாய்ப்பு, ஏன்னா களம் வேணும். திறமை என்று மட்டும் பத்தாது, களம் அமைந்தால்தான் திறமையை வெளிப்படுத்த முடியும். ஆகவே திறமை எல்லோருக்கும் கிடைத்து விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லை. நம்மை விட திறமையானவர்கள், நம்மை விட அறிவாற்றவர்கள்லாம் வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கிறார்கள், வாய்ப்பே கிடைக்காமல் போயிருக்கிறார்கள். ஏக்கத்தோடு அவர்கள் வாழ்நாள் முடிந்திருக்கிறது. ஆனால் அம்மா என்கிற தெய்வம் எங்களை போன்றவர்களை கண்டெடுத்து, சாமானியர்களை, விளிம்பு நிலையில் இருப்பவர்களை, வீதியிலே இருந்தவர்களை மேடையிலே அமர வைத்து பேச வைத்து, அவர்கள் அமர்ந்திருக்கிற மேடையிலே பேச வைத்து அழகு பார்த்து, அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களும் அந்த வாய்ப்பை நமக்கு வழங்குகிறார்கள். இதுவே நமக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அதே போல் உங்களை போன்றவர்கள் அப்ரிசியேஷன், அதே போல் அதனுடைய ஃபீட்பேக், அதுவும் நமக்கு ஒரு 3 நிலைகளிலே நாம் செய்கிறோம். அனுபவத்தை ஒன்றாக வைத்துக்கிறோம், வாசிப்பை ஒன்றாக வைத்துக்கிறோம், உங்களை போன்ற அனுபவசாலிகளுடைய ஃபீட்பேக், அதையும் 3 நாம் கலவையாக சேர்க்கிற போது புதிய பரிணாமங்கள் அதில் வெளியிடும். Yasco shirts, trousers and dhotis. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.